வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தால் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. தமிழர் பகுதியில் தனியார் காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுமாறு அரசாங்கத்தினால் இராணுவத்தினருக்கு அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ள பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர. தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் தங்களது தேர்தல் பிரச்சார செலவினங்கள் அடங்கிய அறிக்கையை வழங்குவதற்கான கால அவகாசம் நிர்ணயம். தொடர்வது விரிவான செய்திகள். புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு கிடைத்துள்ள குறைந்த எண்ணிக்கையிலான தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக ஏராளமானோர் தயாராக இருப்பதால் இது தற்போது உள்ளக நெருக்கடியாக மாறியுள்ளது. தேசிய பட்டியலில் புதிய ஜனநாயக முன்னணி 2 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி 5 ஆசனங்களையும் பெற்றுள்ள நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியினால் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்மொழியப்பட்ட ரவி கருணாநாயக்கவின் பெயர் கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளின் அங்கீகாரமின்றி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றிற்கு ரவி கருணாநாயக்கவின் பெயரை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஷியாமலா பிரேரா தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நேற்று முன்வைத்ததை அடுத்து நெருக்கடி அதிகரித்துள்ளது. ஆனால் தனது அனுமதியின்றி தன்னிச்சையான முறையில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அவரது பெயர் அனுப்பப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய ஜனநாயக முன்னணியின் பிரதிநிதிகளுக்கு அறிவித்திருந்தார். இதன்படி இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட புதிய ஜனநாயக முன்னணியின் பங்காளி கட்சிகள் இன்று கொழும்பில் கலந்துரையாடும் நிலையில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றிரவு வர்த்தமானி ஊடாக அறிவித்தது. இந்த நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக வஜிர அபிவர்த்தன நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தியதோடு தேசிய பட்டியல் நியமனம் கட்சியுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு என்பதோடு வழமைக்கு முரணானது என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தனது அத்துக்குறளவை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி கலந்துரையாடி வந்தது என்றார். நாடாளுமன்றத்தின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயக்கவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பாக அந்த முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினர் நேற்று ஆட்சேபனைகளை வெளியிட்டு வருகின்றனர். இதன்படி ரவி கருணாநாயக்கவின் வீடு முற்றுகையிடப்பட வேண்டும் எனவும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே இன்றைய தினம் ஏதேனும் எதிர்ப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் மத்திய தேசிய பட்டியல் உறுப்பினருக்கு பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் சார்பில் மாத்தறை மாவட்டத்திலிருந்து தேர்தலில் போட்டியிட்ட கஞ்சன விஜயசேகரை நியமிக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி தனது 5 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு இதுவரை யாரையும் நியமிக்கவில்லை. இந்த வருட பொது தேர்தலில் பல கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போட்டியிட்டிருந்த நிலையில் அதில் பல கட்சிகள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை கோரியுள்ளதன் காரணமாக தற்போது பிரதிநிதிகள் நியமனம் தொடர்பாக நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர். தற்போது தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு ரஞ்சித் மத்தும பண்டார, இம்தியாஸ் பாக்கீர் மார்கா, டலஸ் அழகபெரும, GL பீரிஸ் மற்றும் சுஜீவ சேனசிங் ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆசனத்திற்கு ரான் விக்ரமரட்ன, மனோ கணேசன் மற்றும் பலர் சேர்க்கப்பட வேண்டும் என்று மற்றொரு குழுவினர் கருதுகின்றனர். அதே நேரம் சுஜீவ சேனசிங்கவின் நியமனத்திற்கும் ஒரு குழு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. இந்த தேர்தலில் 5 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை அந்த கட்சி வென்றுள்ளதோடு இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் இன்றும் இடம்பெறுகின்றதாக குறிப்பிடப்படுகிறது. பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கட்கோவளத்தில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியினை விடுவிக்குமாறு அரசாங்கத்தினால் இராணுவத்தினருக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்றுள்ள நிலையில் கட்கோவளத்தில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பு செய்து 14 நாட்களுக்குள் இராணுவத்தை வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தில் இருந்து அறிவிப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 3 உரிமையாளர்களுக்கு சொந்தமான அன்னளவாக 6 ஏக்கர் நிலப்பரப்பிலேயே அமைக்கப்பட்டிருந்த இந்த இராணுவ முகாமை அகற்றிவிட்டு வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தியிருந்ததோடு நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன.
இந்த நிலையில் தற்போது இராணுவத்தினரை அந்த பகுதியில் இருந்து 14 நாட்களுக்குள் வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தில் இருந்து அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதிவு செய்யப்படாத சொகுசு வாகனம் தொடர்பான வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் உடல்நிலை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வைத்தியசாலை அதிகாரிகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. லொஹான் ரத்வத்த தற்போது கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லொஹான் ரத்வத்த சார்பில் ஆஜரான முன்னாள் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் இடைக்கால நிவாரணத்திற்கான ரீட் விண்ணப்பத்திற்கு ஆதரவை கோரிய போதிலும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஷனில் கொலரத்ன ஆட்சேபனைகளை முன்வைத்து இந்த மனுவுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். உண்மைகளை பரிசீலித்த நீதிமன்றம் மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளை நவம்பர் 29ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் நீதியரசர் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த ரீட் மனுவை டிசம்பர் 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இருந்தது. பதிவு செய்யப்படாத சொகுசு வாகனம் தொடர்பான அதே வழக்கு தொடர்பில் தன்னை பிணையில் விடுவிக்க உத்தரவுமாறு கோரி லொஹான் ரத்வத்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவது சம்பளம் அல்ல எனவும் மாறாக அது கொடுப்பனவு எனவும் பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகள் தொடர்பான விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சுமார் 54,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவதோடு வருகை கொடுப்பனவாக பாராளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்களில் 2,500 ரூபாவும் மற்றும் கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் குழுக்களில் கலந்து கொள்வதற்கு 2,500 ரூபாவும் உதவித்தொகையாக வழங்கப்படும். அத்துடன் தூரத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுவதாகவும் அது சூத்திரத்தின்படி கணக்கிடப்படுவதாகவும் தெரிவித்த அவர் பாராளுமன்றத்தில் இருந்து 40 கிலோமீட்டருக்குள் வீடு இல்லாதவர்கள் விண்ணப்பித்து மாதிவளவில் அமைந்துள்ள எம்பி குடியிருப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறினார். அதன் அடிப்படையில் மாதிவளவில் 108 வீடுகள் இருப்பதாகவும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க முதலில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வரிசையில் வீடுகள் வழங்கப்படும். எனினும் வீட்டு வாடகையாக 2,000 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் என்றும் மின்சார மற்றும் தண்ணீர் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட உறுப்பினர் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஜாவர்தனபுர வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை பெற்று கொடுப்பதன் மூலம் கொடுப்பனவுகளில் இருந்து தொகையை குறைக்க பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சு இணைந்து வசதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளையும் குறித்து அமைச்சு ஏற்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இம்முறை பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சார செலவினங்கள் அடங்கிய வருமான செலவின விபர திரட்டை வழங்குவதற்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் குறித்த வருமான மற்றும் செலவின அறிக்கைகளை கையளிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விபர திரட்டை தேர்தல் பெறுபேறு வழியாகி 21 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிட்ட மாவட்டத்தின் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகருக்கும் தேசிய பட்டியல் பெயர் குறிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தமது வருமான செலவின விபர திரட்டுகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்திடமும் கையளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.